சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். எலுமிச்சம்பழத்திற்கு பறித்த பின்னும் உயிர் இருக்குமா? அதை வச்சு இப்படி திருஷ்டி மாதிரி சுற்றிட்டு அந்த கற்பூரத்தை வீட்டு வாசலில் போட்டுட்டு இதை இப்படி நாளாக பிச்சு தூக்கி எறியணும், 4 திசையிலையும் எறியணும். அது ஒரு பலி மாதிரி. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே சில பேர் வீட்டு வாசலில் 2 எலுமிச்சம்பழத்தை ரவுண்டாக வச்சுருப்பாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுவாமி பாதத்தில் வச்ச எலுமிச்சம்பழமாக மட்டும்தான் இருக்கணும். அப்படி நீங்கள் அறுத்து வச்சது அம்பாலோட பிரசாதத்தை நம்ம கட் பண்ணி குங்குமம் தடவை வைக்கும்போது ஒரு மங்களகரமாகவும் இருக்கிறது, பார்ப்பதற்கு மிரட்டுவதை போலவும் இருக்கிறது. சுவாமி பாதத்தில் வச்சுட்டு போன எலுமிச்சம்பழம் வந்து ஒரே நாளில் அழுகுது, 2 நாளில் அழுகுதுன்னா கடுமையான ப்ராப்ளம் இருக்குது. நான் அந்த என் வண்டியோட நோக்கம் என்ன? ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது. ஸோ ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த வேலை வைக்கிறீங்க. அந்த வேலில் இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரே அப்படி குத்தணும். குத்தும்போது செத்து போயிடும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இணைந்துள்ளார். வணக்கம். 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 ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த வீட்டில் சின்ன பொருட்கள் வைக்கிறதுனால ஆன்மீக ரீதியாக பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? முதல்ல நம்ம எலுமிச்சம்பழம் பற்றி பேசி ஆகணும். ரொம்ப காலமாகவே எலுமிச்சம்பழம் ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுக்கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரை கடத்தக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே எலுமிச்சம்பழத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கா? அதாவது பழங்களில் 2 பழங்கள், பழமும் காயும், இவர்கள் பறித்த பின்னும் உயிரோடு இருப்பவைகள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எலுமிச்சம்பழத்திற்கு பறித்த பின்னும் உயிர் இருக்குமா? நல்லா புரிஞ்சுக்கணும். எலுமிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் குத்திட்டா செத்துரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. பூசணிக்காயும் அப்படி தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூசணிக்காயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்கொயர் மாதிரி அறுத்து அதை எடுத்து அதுக்குள்ளே குங்குமத்தை கொட்டி 1 ரூபா காசை போட்டு பாஜா படத்தில் வர்ற மாதிரி தூக்கி போட்டு உடைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் கட்டுனா அது செத்துரும், அது கழுத்தை அறுத்த மாதிரி. சரியா? ஸோ இப்போ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது அதை எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எலுமிச்சம்பழத்துக்கு மேலே கற்பூரத்தை ஏற்றி உங்களுக்கு இப்படி சுற்றி போட்டு உங்களுக்கு இருக்கிற கெட்டதெல்லாம் இது வாங்கிக்கும். அது ஏன் அப்படி வாங்கிக்குது அப்படின்னா, இந்த 2 பொருளுக்கும் உயிரோடு இருக்கிறதுனால அது மற்றவங்க வைப்ரேஷனை ஈஸியாக வாங்கிக்குமா. ஸோ அதனால தான் எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா கோயிலையும் கண்டென்ட்டாக இருக்கும். எலுமிச்சம்பழம் இல்லாத இதே கிடையாது. எலுமிச்சம்பழம் வச்சு தான் அபிஷேகங்கள் எல்லா கோயில்லையும் பண்ணுவாங்க. வேறு எந்த பழங்கள் வச்சும் பண்ண மாட்டாங்க. எலுமிச்சம்பழத்தை வச்சு தேய்ப்பாங்க. ஸோ அந்த எலுமிச்சம்பழங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். அதை வச்சு இப்படி திருஷ்டி மாதிரி சுற்றிட்டு அந்த கற்பூரத்தை வீட்டு வாசலில் போட்டுட்டு இதை இப்படி நாளாக பிச்சு தூக்கி எறியணும், 4 திசையிலையும் எறியணும். அது ஒரு பலி மாதிரி. அவ்வளோ பண்ணால் நீங்கள் போதும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பலியை கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் பார் அப்படின்னு அந்த எலுமிச்சம்பழத்தை 4ஆக அறுக்கிறோம். அறுத்த ஒன்று செத்து போச்சு. இது ஒரு கான்செப்ட்னா, வீட்டுக்குள்ளே நுழையும் போதே சில பேர் வீட்டு வாசலில் 2 எலுமிச்சம்பழத்தை ரவுண்டாக வச்சுருப்பாங்க, அல்லது சாமி ரூமில் ரவுண்டாக வச்சுருப்பாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுவாமி பாதத்தில் வச்ச எலுமிச்சம்பழமாக மட்டும்தான் இருக்கணும். அப்படி நீங்கள் அறுத்து வச்சது ஏன் அப்படின்னா, சுவாமி பாதம் படும்போது அந்த எலுமிச்சம்பழம் ரொம்ப புனிதமடைந்து விடுகிறது. அது மேலே தடவப்படுற குங்குமம் பலி கிடையாது, பலி கிடையாது. அது அம்பாலோட பிரசாதம் ரொம்ப உக்கிரமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வைக்கிற எச்சரிக்கை. வீட்டு வாசலில் வைக்கிற எலுமிச்சம்பழம். துர்தேவதைகள் வரும்போது அந்த எலுமிச்சம்பழத்தை பயந்து பின்னாடி ஓடிடும். நம்ம எங்கே குழப்பிக்கிறோன்னா, வீட்டு வாசலில் வைக்கிற எலுமிச்சம்பழம்
துர்தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய பலின்னு நம்ம நினச்சிக்கிறோம். துர்தேவதைகள் ஏன் வீட்டுக்குள்ளே வரப்போகுது, அது ஏன் அந்த பலியை திங்க போகுது, அதுக்கு வேறு வேலையே? உங்கள் வீட்டுக்கு டெய்லி வந்து டிஃபன் சாப்பிட்டு போகிறது தான் அதுக்கு வேலையா? இதே வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஸோ அப்போ அது என்னென்னா, அம்பாலோட பிரசாதத்தை நம்ம கட் பண்ணி குங்குமம் தடவை வைக்கும்போது ஒரு மங்களகரமாகவும் இருக்கிறது, பார்ப்பதற்கு மிரட்டுவதைப் போலவும் இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வீட்டில் சுற்றி போடுற எலுமிச்சம்பழத்தோட கான்செப்ட்டு உண்மையிலேயே அந்த எலுமிச்சம்பழத்தை கொலை பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சாமியுடைய கால்பாதத்தில் வச்ச எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சாமியுடைய கால்பாதத்தில் வச்சு நிறைய பேர் அதை எடுத்து கொண்டு போய் சாமி ரூமில் வைக்கிறாங்க. இயல்பாகவே ஒரு பழம் வந்து பழுத்து அது வந்து வாடி போகிறது வந்து இயல்பு. ஆனால் சில பழங்கள் அழுகிறப்ப அந்த வீட்டில் ஏதோ துர்சக்தி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ 200% உண்மை, 300% உண்மை. சுவாமி பாதத்தில் வச்சுட்டு போன ஒரு இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒரே நாளில் அழுகுது, 2 நாளில் அழுகுதுன்னா கடுமையான ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வீட்டில் நெகட்டிவ் ஆறாக இருக்குதுன்னு அர்த்தம். அது நிச்சயமாக உண்மையான உண்மை. அது சில பேர் வீட்டில் சுவாமி மாலை, இப்போ இதில் சிறுவாபுரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை கொடுப்பாங்க. இந்த மாலை வாங்கி வாசலில் கட்டுங்கம்பாங்க. சமயபுரம் போனீங்கன்னாலும் எலுமிச்சம்பழம் மாலை கொடுப்பாங்க. அந்த மாலையை வாங்கி நீங்கள் அம்பாள் கழுத்தில் போட்டுட்டு கொண்டாந்து வீட்டு வாசலில் மாட்டினா அத்தனை அழுகி போயிடும். அந்த வீடு ஃபுல்லாக ப்ராப்ளம்னு அர்த்தம். உடனடியாக நம்ம ஹோமங்கள் செய்தாக வேண்டும். ஹோமங்கள் செய்தால்தான் அது சரியாகும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி போகும். எலுமிச்சம்பழம் அதனால தான் மாந்திரிகத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழம் வந்து இப்படி அது மேலே கற்பூரத்தை வச்சு இப்படி திரும்ப இப்படி காட்டி கொடுக்கும். எந்த திசைன்னு காட்டி, எலுமிச்சம்பழமும் காட்டி கொடுக்கும், தேங்காயும் காட்டி கொடுக்கும். தேங்காய் பார்த்தீங்கன்னா அதோட முனை திரும்பும் இப்படி, அதுவும் காட்டி கொடுக்கும். எல்லாம் காஞ்சனா படத்தில் பார்த்துருப்பீங்களே, அந்த எலுமிச்சம்பழம்ங்கிறது அப்படி அழுகுனா அது ப்ராப்ளம். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து கண் திருஷ்டிக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி தான் பண்ணணும். நிறைய பேர் வாகனங்களில் வந்து, அதுவும் சொல்லி ஹெவி வெஹிக்கிள்ஸில் வந்து நிறைய பார்க்கலாம், அந்த முன்னாடி வந்து கொடுத்து வச்சுருப்பான். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஹெவி வெஹிக்கிள்ஸ் டிரைவர்ஸ்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா, இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் முருகப்பெருமானோட கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு முருக வேல் வந்து ஒரு வேல் வந்து அந்த வண்டி முன்னாடி வைக்கணும். ஏன்னா வேல்னா செவ்வான்னா ஆக்சிடெண்ட். நான் அந்த என் வண்டியோட நோக்கம் என்ன, ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது. ஸோ ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த வேலை வைக்கிறீங்க. அந்த வேலில் இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரே குத்தா அப்படி குத்தணும். குத்தும்போது செத்து போயிடும். செத்த உடனே ஒரு பலி, ஒரு உயிர் போயிடுச்சு, தைரியமாக வண்டி எடு. இதை நீங்கள் தேரோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். எல்லா தேரோட்டங்களுடைய ஸ்டார்டிங்லேயும் ஏதோ ஒரு உயிர் பலி தருவாங்க. அது ஏன் அப்படின்னா, அது நல்ல காரியம் நடக்கும்போது இந்த துஷ்ட தேவதைகள்லாம் என்ன பண்ணும், நிறைய பேரை கொலை பண்ணும். அப்படி எங்கள் மனிதர்கள் யாரும் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக நானே பார்த்துருக்கேன். நம்ம வந்து ஒரு தேரோட்டம் பண்ணும்போது ஆடெல்லாம் கூட வெட்டுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த லாஜிக். இப்போ ரீசெண்டாக கூட தொப்பூர் ஹைவே வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. நல்லா போயிட்டு இருந்தால் அது கூட அங்கே வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது, நம்மளுடைய கண்ணை தப்பி அங்கே வந்து ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஹெவி டிரைவர்ஸ் வந்து நெடுந்தூர பயணங்கள் போகும்போது இதெல்லாம் பண்ணலாமா? வேறு என்ன மாதிரி? நெடுந்தூர பயணங்கள் போகும்போது இவர்கள்லாம் வந்து ஒரே ஒரு வழி தான், இந்த மாதிரி முனீஸ்வரன் மாதிரியான உக்ர தெய்வங்களை வழிபட்டு, பாடிகட் முனீஸ்வரன் சென்னையாக இருந்தால், மற்றவங்க உங்கள் ஊரில் இருக்கிற முனீஸ்வரனை வழிபட்டு அந்த வண்டிக்கு ஒரு சுற்றி போட்டு 4 கால்லையும் 4 எலுமிச்சம்பழம் வச்சு முன்னாடி இருக்கிற வேலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு அதில் ஒரு சிகப்பு கலர் துணியை கட்டி பறக்க விடுங்க, கொடி மாதிரி. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆபத்தே வராது. காகித பூக்கள் எடுத்து உங்களோட கிராஷ் பேடு, வண்டி கிராஷ் பேட் மேலே காகித பூக்கள் வைங்க, உள்ளே ஒரு முருகன் படம் வைங்க, எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து நார்மலாக ஹெவி டிரைவர்ஸுக்கு பொருந்துமா, இல்லை எல்லா கார் டிரைவர்ஸ்? யாருக்கெல்லாம் நான் தொட்டு எது எடுத்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா, சிகப்பு கலர் கொடி செவ்வாயை குறிப்பது, அதே மாதிரி வந்து எலுமிச்சம்பழம் குத்துறது பலியை குறிப்பது, 4 பக்கமும் 4 இதை குறிக்கிறது ஆக்சிடெண்ட். நீங்கள் ஏற்கனவே 4 பேரை மிதித்து கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம். மீண்டும் அட்வைஸ், அந்த 4 எலுமிச்சம்பழமும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பாலோட சுவாமியோட திருச்சூலத்தில் இருக்கும், அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து காலில் வைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போ திருச்சூலத்தில் குத்துறாங்களோ அப்பயே அது செத்து போச்சு. 4 புதுசாக கூட வாங்குங்க, ஆனால் குத்துனதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது வீடுகளில் வந்து நம்ம வந்து நிறைய வேண்டுதலுக்காக எலுமிச்சம்பழம் வந்து வாங்குவோம், மார்க்கெட்டில் வாங்கி கொண்டு போய் கோயிலில் வந்து அந்த திருசூலத்தில் குத்துவோம். இந்த திருசூலத்தில் குத்துறது பலி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அதனால் என்ன பலன்? அவ்வளோதான், ஒரு உயிரை நீங்கள் கொண்டுட்டீங்க, அதனால் உங்கள் திருஷ்டி சரியாக போச்சு.
அப்படிங்கிறது நம்பிக்கை. கண் திருஷ்டி சரியாகிறது. கண் திருஷ்டி சரியாக போச்சு, உங்களுக்கு வர வேண்டியது அது ஏற்றுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ கோயில்களில் எலுமிச்சம்பழம் கொடுக்குறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி உக்கிர தெய்வங்களுடைய கோயில்களில் கொடுக்குறப்ப சாமி ஆடிட்டு அருள் வந்து ஆடக்கூடியவங்க சொல்லுவாங்க இதை எடுத்து குடி அப்படிம்பாங்க. குறிப்பிட்டு சொன்னால் சுடலமாட சாமி வந்து அதை பண்ணுவார். மாந்திரீகத்தை வந்து எலுமிச்சம்பழத்தில் ஏற்றி உடம்புக்குள்ளாடி செலுத்தக்கூடிய விஷயம், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? எலுமிச்சம்பழம் எதாக இருந்தாலும் ஏற்றுக்கும் சார், அதான் அதில் இருக்க ஸ்பெஷலே. எலுமிச்சம்பழத்தோட ஸ்பெஷல் கேரக்டரே என்னென்னா, நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது எது மாந்திரியம் கொடுத்தாலும் ஏற்றுக்கும், அதில் தாந்திரியம் கொடுத்தாலும் ஏற்றுக்கும், எது பண்ணாலும் ஏற்றுக்கும். எலுமிச்சம்பழத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த சிட்ரிக் ஆசிடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கும். அதனால தான் எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அம்பாலோட கழுத்துலேருந்து எடுத்து போட்டுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. எப்பயுமே எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு அப்படி அவங்க குடிக்க சொன்னாங்கன்னா குடிங்க, ஏன்னா அது கண்டிப்பாக அது உருவேற்றப்பட்ட எலுமிச்சம்பழமாக தான் இருக்கும். என்றைக்குமே யார் எலுமிச்சம்பழம் கொடுத்தாலும் குடிக்காதீங்க, அது ஆபத்தானதாகவும் இருக்கலாம். எலுமிச்சம்பழத்தில் எதை வேணால் ஏற்றலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன் ரசிகர்களே, எலுமிச்சம்பழத்தில் எதை வேணால் ஏற்றலாம், நல்லதும் ஏற்றலாம் கெட்டதும் ஏற்றலாம். நான் அதை தான் கேட்க வந்தேன். அதனால் நீங்கள் பெரும்பாலும் யாராவது கொடுத்தாங்கன்னா நம்பிலாம் வாங்கி குடிக்காதீங்க, இருக்கிற வாழ்க்கையும் கெட்டு போயிடும். சரிங்க ஓகேங்கன்ட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அதை கையில் வாங்க கூட நம்ம யோசிக்கணும். நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் தெரிஞ்ச சோர்ஸு ட்ரஸ்டடுனா வேணால் நீங்கள் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழம் பக்கத்துலேயே போகாதீங்க. எலுமிச்சம்பழம் மிகப்பெரிய டேஞ்சரஸ் பொருள். நிறைய விஷயங்கள் எலுமிச்சம்பழம் பற்றி பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம்.